ரொம்ப நாளாவே இந்த வேர்க்கடல சும்மாவே இருந்தது. யாருமே சாப்பிடல. சரி வேர்க்கடல சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு அத தான் தோல் உரிச்சிட்டு இருந்தேன். கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் காரமா இருக்கிற மொளகா 2 எடுத்திருக்கேன். கூடவே 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே. ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியா தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவி கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு இருக்கும் இது. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பும், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாரி கோர்ஸா அரைச்சுக்கலாம். கோர்ஸா இருந்தா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாருக்கும் டேஸ்ட்டா. இப்ப அதே கடாய்ல எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பில சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்ப நான் வடிச்சு ஆற வச்சிருக்கேன் சாதம் 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா உதிரியா இருக்கட்டும். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாவும் இருக்கும், வாசமாவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லயே. லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ஒரு ஏத்த ரெசிபின்னே சொல்லலாம். ஸ்கூல் டேஸ்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு தான் செஞ்சிருந்தேன். லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி இல தூவிட்டு அவ்வளோதான். எனக்கு பர்சனலா டேஸ்ட் ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.